Hello everyone, welcome to my channel. Osho அவர்கள் வந்து சொல்றாங்க, குருவை வந்து நீங்க சிறந்த முறையில் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா இந்த விஷயங்களை எல்லாம் வந்து மனதில் வச்சுக்கோங்க. நீங்க வந்து சென்றடைஞ்சிருக்கக்கூடிய குரு நல்ல குருவா இல்லை அவர் வந்து ஒரு தவறான குருவா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவர் சொல்ற இந்த விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்றத நீங்க யோசிச்சுக்கோங்க. என்னுடைய சீடனாக இருக்க வேண்டும் என்றால் நீ இதை நம்ப வேண்டும், அதை நம்ப வேண்டும். நான் வகுத்த விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். நான் என்ன சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். கேள்வி கேட்கக்கூடாது. என் வார்த்தைகள் மேல் சந்தேகம் வரக்கூடாது. இது போன்ற விஷயங்களையெல்லாம் அந்த குரு வந்து உங்களுக்கு சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. அவர் நல்ல குருவாக இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. மேலும் அப்படிப்பட்ட ஆசாமிகளையெல்லாம் நீங்கள் பார்க்க நேர்ந்தது அப்படின்னா அந்த இடத்தை விட்டு தலை தப்பியது தம்பிரான் புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி விடுங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. நல்ல குரு இருக்கக்கூடிய அதே இடத்துலையும் நிறைய கெட்ட குருக்களும் இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. ஒரு உண்மையான குரு வந்து உங்களை பந்தப்படுத்த வேண்டும் அப்படின்னு என்றைக்குமே நினைக்க மாட்டார். உங்களுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள மாட்டார். உங்களை தன்னுடைய நிழலாக இருக்க வேண்டும் என்று விரும்ப மாட்டார். நீங்கள் நீங்களாக இருப்பதையே உங்கள் குரு விரும்புவார் அப்படின்றத ஓஷோ சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதரை நீங்கள் சந்தித்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான தருணம் வந்துவிட்டது அப்படின்னு தான் அர்த்தம் அப்படின்றத சொல்கிறாங்க. அதன் பின் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை. எக்காரணம் கொண்டும் அந்த தருணத்தை நழுவ விடாதீர்கள் அப்படின்ற அறிவுரையும் ஓஷோ அவர்கள் வழங்குறாங்க. இனிமேலாவது யார் வந்து நல்ல குரு, யார் வந்து தீய வழியில் நம்மளை வழிநடத்தி செல்லக்கூடிய குரு அப்படின்றத சிந்திச்சு அதன் பின் உங்களை வந்து அவங்க கிட்ட ஒப்படைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். அதனால கொஞ்சம் நிதானிச்சு உங்களோட குருவை வந்து செலக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த கருத்து வந்து மனிதனின் புத்தகம் நூலில் சொல்லப்பட்டுள்ள கருத்து. நீங்களும் இந்த நூலை வந்து வாங்கி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த நூலோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக வாங்கி படித்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேற ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.